பாஸ் ஆயிடுச்சு சார். சரி, பேமெண்ட்டை போட்டு சொல்லு. சரி சார். 500. தேங்க்ஸ். டோக்கன் நம்பர் 27. அமௌண்ட் எவ்வளவு சார்? 80 ரூபாய் சார். பிச்சை பிச்சை, கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. பேமெண்ட் செக்ல கொண்டு வாப்பா. கோபி சார், செக் எல்லாம் வாங்கி டேபிள் மேல வச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய பேப்பர் வெயிட்டையும் தூக்கி வச்சுட்டு ரங்கசாமி சார் கேண்டீனுக்கு போயிட்டார். கஸ்டமர்ஸ் முக்கியமா கேண்டீன் முக்கியமா? நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு எமர்ஜென்சி அவசியம் தேவை சார். அது இருந்தா ஒரு பையன் வெளியே போவானா இல்ல வேலைக்கு தான் லேட்டா வருவானா? யாராவது மேனேஜர் கூப்பிட்டீங்களா சார்? அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இன்னும் ஏன் வரல? கையெழுத்து போட வேண்டிய என்ன கொஞ்சம் பேர் வரல. வராதவங்க எல்லாம் லீவ் போடுங்க சார். நான் போய் ரெஜிஸ்டர் எடுத்து வரவா? இந்த பேங்க் யார் மேனேஜர்? நான் இல்ல சார். போமேன். இது வழி எந்த பக்கமா? சார் சார், நானும் உங்களை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முதல் தேதி ஆன உடனே சம்பள கவரை வாங்கிட்டு வேகமா வெளியே போறீங்களே, அப்படி எங்க சார் போறீங்க? உங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மாவோட முக்கியமானவங்க இருக்கலாம் இல்லையா? அது யாரு சார் எனக்கு தெரியாம முக்கியமானவங்க? இன்னைக்கு நான் அதை தெரிஞ்சுக்காம விட போறது இல்ல. உட்காருவா. வணக்கம் ஐயா. வா கோபி வா. இந்தாங்க. இவன் என் நண்பன் பிச்சை, பேங்க்ல கூட வேலை பார்க்கறான். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாத்மா காந்தி அடிகளோட சித்தாந்தப்படி இந்த ஆசிரமத்தை எளிமையா நடத்தும். கருணை உள்ளம் படைச்சவங்க தாராளமா நன்கொடை வழங்குறாங்க. கோபி மாதிரி இங்க படிச்ச மாணவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறாங்க. ஆசிரமம் அமோகமா நடக்குது. ஆதரவற்ற அநாத குழந்தைகளை பக்குவமா பாதுகாக்கும். பறவைகளை போல அவங்க இங்க சுதந்திரமா வாழறாங்க. ரெக்க முளைச்சதும் பறந்து போயிடுறாங்க. பறந்து போன பட்சிகள் வசந்த காலம் வர்றப்போ வேடந்தாங்களை தேடி வர மாதிரி கோபி மாதிரி சில பிள்ளைகள் அப்பப்போ வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு தெம்பும் புது உற்சாகமும் ஏற்படும். ஐயா, இதையெல்லாம் கேட்கிறப்போ நானும் அனாதையா இல்லாம போயிட்டேனேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. கோபி சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு சார். குழந்தைக்கு மேல உங்களுக்குள்ள பரிவும் ஆசிரம தலைவர் மேல நீங்க வச்சிருக்கிற நன்றி உணர்வையும் கண்டு நான் புல்லரிச்சு போயிட்டேன் சார். பிச்சை, அனாதைகளுக்கு ஆதரவா இன்னொரு அனாதை இருக்கிறதுல என்னப்பா ஆச்சரியப்படுறது இருக்கு? நன்றி கொண்டவங்களை பத்தி நம்ம தாத்தா திருவள்ளுவர் என்னமோ சொல்லி இருக்காரு. திருவள்ளுவர் உங்க தாத்தாவா? பின்ன உங்க தாத்தாவா? ஏய் வாட.